ஒரு வழியா ஓட்டர் நேம் லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துச்சு. ஆனா எங்க போய் ஓட்டு போடுறது, யாருக்கிட்ட நம்ம கேட்கறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, கூகுள்ல போயிட்டு www.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல ECA.gov அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேஜஸ் வரும். இதுல மேல வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா ECI நெட் NET அப்படின்றது இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வந்து ஓட்டர் சர்வீஸ் அபவுட் எலெக்ஷன். அபவுட் எலெக்ஷன் நமக்கு தேவையில்லாத கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்கிட்டும். ஓட்டர் சர்வீஸ்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கான சேவைகள்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ணிட்டு இப்படியே கொஞ்சம் ரவுண்டில் ஸ்க்ரோல் பண்ணும்போது சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட், நோ யுவர் போலிங் டீட்டெயில்ஸ் அப்படின்றது அதுலேயே இருக்குது. அது பேஜ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட், இன்னொன்று வந்து நோ யுவர் போலிங் ஆஃபீஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஏன்னா ஓட்டர் ஐடி நமக்கு இருந்தால் தானே நம்ம வந்து ஓட்டு போட முடியும். அதனால ஓட்டர் ஐடி வந்து அதில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். நம்பர் வந்து என்ன அப்படின்றது கரெக்டாக போஸ்ட் பண்ணணும். இதில் தப்பாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் வந்து தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய நம்பர்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேப்சா அதை வந்து கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போலிங் பூத் எந்த இடம் அப்படின்றத கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் நம்பர், இதில் ஏதோ இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் ஆஃபீஸருடைய நம்பரு. இருந்தாலும் உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் கொடுக்குற இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக எந்த ஸ்கூலில் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இனி அடுத்த வேலை போய் ஓட்டு போடுறது தான். வாங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.